ஜிஎஸ்டியை முன்பே குறைத்திருந்தால் பல கோடி ரூபாயை மக்கள் சேமித்திருப்பார்கள் என்று மத்திய அரசு மீது முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். மாநில அரசுகளுடைய பங்கில் இருந்துதான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்யப்படுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மாநில அரசுகளுடைய பங்கில் இருந்துதான் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்யப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஹிந்தி திணிப்பை ஏற்க மறுப்பதால் SSA நிதி என்பது மறுக்கப்படுகிறது என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். மத்திய அரசு மீது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் என்ன, விவரிங்க. வணக்கம். ஜிஎஸ்டி வரியில மாற்றம் செய்ததால 2 லட்சம் கோடியை சேமிக்க முடியும் என்றால் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதனை நடைமுறைப்படுத்தாதது ஏன் அப்படின்னு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய அரசு ஜிஎஸ்டியில பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பாக தான் முதலமைச்சர் சமூக வலைதளத்துல ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அதாவது ஜிஎஸ்டி வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் 2 லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என பிரதமர் கூறியிருக்கிறார். இதைத்தானே தொடக்கத்தில் இருந்தே எதிர்கட்சிகளான நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 8 வருஷத்துக்கு முன்பே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதோ சேமித்திருப்போமே அப்படின்னு முதலமைச்சர் அதுல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்கில் இருந்துதான் செய்யப்படுகிறது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த உண்மையை மத்திய அரசு மறைப்பதாலும் பாராட்ட மறுப்பதாலும் இதனை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை முதலமைச்சரான எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றொரு புறம் மத்திய பாஜக அரசு மாநிலங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதியை மறுத்து வருகிறது. இந்தி திணிப்பை ஏற்க மறுக்கும் ஒரே காரணத்துக்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசு மறுக்கிறது. இந்த அநீதிக்கெல்லாம் எப்போது முடிவு வரும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த சமூக வலைதள பதிவு மூலம் மத்திய அரசுக்கு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.